முல்லைப் பெரியார் அணையை பாதுகாக்க 7 பேர் கொண்ட நிபுணர் குழு மத்திய அரசு நியமனம் செய்துள்ளது. இந்த 7 பேர் கொண்ட குழுவில் கேரளாவை சேர்ந்த 2 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக கேரளாவை சேர்ந்த கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் நீர்ப்பாசனத்துறை செயலாளர் 2 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்த இருவருமே உடனடியாக இருக்க வேண்டும் என தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் பொதுமக்கள் இன்று முல்லைப் பெரியார் அணை பகுதியான லோயர் முற்றுகையிடும் போராட்டம் நடத்தினர். அப்பொழுது அவர்கள் கூறியது, முல்லைப் பெரியார் அணையை தொடர்ந்து ஆபத்து இருப்பதாக கூறி கேரளாவில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து கேரளாவில் பல்வேறு விதமான இடையூறு செய்து வருகின்றன. முல்லைப் பெரியாறு மற்றும் தேவி அணையை பாதுகாக்கவும் தொடர்ந்து கேரள அரசு இடையூறு செய்து வருகிறது. எனவே இந்த முல்லைப் பெரியார் அணையை பாதுகாப்பு குழுவில் மத்திய அரசு நியமிக்கப்பட்டுள்ளவர்களில் 7 பேர் கொண்ட குழுவில் அந்த குழுவில் இடம்பெற்றுள்ள கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் நீர்ப்பாசனத்துறை செயலாளர் இருவரையும் நீக்க வேண்டும். நீக்கினால் மட்டுமே தமிழகத்திற்கு நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய முல்லைப் பெரியார் அணைக்கு உரிய இடையூறு இல்லாமல் குழு செயல்படலாம் என்ற கூறி தமிழக விவசாயிகள் இன்று வேயர்க்கம் பகுதியில் கேரள எல்லையில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அவர்களை தமிழக போலீசார் தடுத்து நிறுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்படும் என தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. அப்பொழுது சாலையில் அமர்ந்து கர்நாவில் ஏற்பட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது.